பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்ஷால்லா இன்றைக்கி யாசின் பார்ட் 5 பார்க்க போகிறோம். பார்ட் 4 வரைக்கும் இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நடத்தியிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் இன்ஷால்லா இப்போ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்க. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். வஸவாஉன் அலைஹிம் அஅன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன். வஸவாஉன் நல்லா நீட்டணும். நீட்டுறது இது என்ன சட்டம் அப்படின்னா, ஹம்சா அதே வார்த்தையில் வந்திருக்கு. அதாவது மத்துடைய எழுத்துக்கு மத்துடைய எழுத்து என்னென்னு சொல்லியிருக்கேன். அலிஃப், வாவ், யா, கடாசபர், கடாசர், உல்டா பேஸ். நம்மளோட சேனலில் வந்து இந்த சட்டம் கிளியராக இருக்குது. மத்திய முன்ஃபசில் முத்தசில் பார்க்காதவங்க பார்த்துருங்க. மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வஸவாஉன் அப்படின்னு சொல்லும்போது மத்துடைய அலிஃப் பக்கத்திலேயே என்ன வந்திருக்கு, ஹம்சா வந்திருக்கு. அப்போ இது மத்தே முத்தசிலுடைய சட்டம். நீட்டணும், 5 அலிஃபளவு நீட்டி ஓதணும். வஸவாஉன் அலைஹிம், அலைஹிம் சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜபர் வந்திருக்கனால இது யாயே லீன், நீட்டாமல் ஓதணும். அலைஹிம் அஅன்ஸர்தஹும் இது வந்து நூனை சாக்கின பிறகு ஜால் வந்திருக்கு. தன்வீனுக்கு அப்புறமும் நூனை சாக்கினுக்கு பிறகும் 15 எழுத்தில் ஒரு எழுத்து வந்தால் இக்ஃபாவுடைய சட்டம் குன்னா செய்து ஓத வேண்டும். இந்த வீடியோவும் நம்மளுக்கு முழுசாக போட்டிருக்கோம் பாருங்கள். அஅன்ஸர்தஹும் அம்லம் துன்ஸிர்ஹும் இதுவும் சேம். நூனை சாய்க்கு அப்புறம் ஜால் வந்திருக்கு. துன்ஸிர்ஹும் லா யுமினூன். லா ஒரு அலிஃபளவு நீட்டணும். ஏன்னா இது அலிஃபே மத்தா. அலிஃப்க்கு முன்னால் ஜபர் வந்திருக்கு. ஸோ இது அலிஃபே மத்தா. ஒரு அலிஃபளவு நீட்டணும். லா யுமினூன் யோ சொல்கிற போது அதாவது ஹம்சா மேல் சுக்குன் வந்தால் அதிர்வுடன் ஓதணும். யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு அதிர்வுடன் ஓதணும். மீனூன் நூன் சுக்குன் பெற்ற வாவுக்கு முன்னாடி பேஷ் வந்திருக்கு. இது வாவே மத்தா. ஒரு அலிஃபளவு நீட்டி ஓதணும். நிப்பாட்டும் போது ஜபர் வந்தால் என்ன செய்யணும், சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். புரியுதா? லா யுமினூன். ஒன் மோர் பாருங்கள். வஸவாஉன் அலைஹிம் ஜால் நல்லா உச்சரிக்கும். நுனி நாக்குலேருந்து இந்த ஜால் சவுண்டு வரணும். அஅன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன். ஸதகல்லாஹுல் அலீம்.